ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, நீ மனம் தளராதே. சூழ்நிலை சரியில்லை என்றாலும் உனது புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறது. யாரோ ஒருவராக நானே உனக்கு வந்து உதவப் போகிறேன். உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது கிடையாது. என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார். உலகையே பணயம் வைத்து கூட எனக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை தேடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி சிலர் வருபவர்கள் உண்டு. மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் நான் அனைவருக்கும் அருட்கடாட்சம் வழங்கி தருகிறேன். என்னை பூஜை செய்தால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மை. என்னுடைய உதவியின் மகிமையை அவ்வளவு எளிதில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் தேகத்தோடு இல்லை, ஆனாலும் என்னை நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு தேகத்தோடு இருந்தபோது செய்தது போலவே நன்மைகள் செய்து பாதுகாத்து வருகின்றேன். என் தேகத்தை விடுத்துவிட்டதால் என் வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் என்று நினைக்காதே. ஏனென்றால் என்னுடைய திருவாய்மொழி பிரம்மதேவரின் எழுத்துக்கு ஒப்பாகும். நம்பிக்கையோடு அனுபவத்திற்காக காத்திரு. உடனே நடக்காவிட்டாலும் காலப்போக்கில் நிச்சயமாக நடக்கும். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ 1000 முறை யோசிக்கின்றாய். நான் எடுத்த முடிவு சரியா, அவன் வினவியது சரியா, அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து. ஏன் இப்படி யோசிக்கிறாய்? ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. ஒரு முறை உனது மனம் சொல்வதை கேள். மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே. எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு. வாழ்க்கையில் புரிந்து நடைபோட்டு பழக கற்றுக்கொள் என் தங்கமே. பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள். அவர் என்னிடம் முறையிடுகிறான், நான் உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகிறேன். விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். என்னுடைய பக்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவுமே கிடையாது. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடம் மட்டுமே உள்ளது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதே தங்கமே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நான் எங்கும் எப்போதும் உன்னோடு நிழலாக இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.